ஓம் நமசிவாய. சிவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு மங்களநாதர் மற்றும் மங்களேசுவரி உடனுரை உத்தரகோசமங்கை திருக்கோயில் தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சிவாலயமாகும். இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து மங்களநாதர் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். மறவாமல் எல்லோரும் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யவும். இக்கோவில் சுமார் 3000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றைக் கொண்டதாக கருதப்படுகிறது. சில ஆய்வுகளின்படி இந்தக் கோவில் 8000 ஆண்டுகளுக்கும் மேலாக பழமையானது என்றும் நம்பப்படுகிறது. இங்குள்ள இலந்தை மரம் 3300 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றும் உயிர்ப்புடன் இருப்பது இந்த கூற்றை மேலும் உறுதிப்படுத்துகிறது. மகாபாரதப் போர் நிகழ்ந்ததாக கருதப்படும் 5100 ஆண்டுகளுக்கு முன்பே இக்கோவில் இருந்ததற்கான அறிகுறிகள் உள்ளன. இதன் தொன்மையை மண் தோன்றிய போதே மங்கை தோன்றினாள் என்ற பழமொழி சிறப்பாக எடுத்துரைக்கிறது. இது இத்தலத்தின் காலத்தால் முந்தைய நிலையை உறுதிப்படுத்துகிறது. இக்கோவில் தட்சிண கைலாஷ் மற்றும் ஆதி சிதம்பரம் போன்ற சிறப்புப் பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. சிதம்பரம் கோவில் உருவாவதற்கே காரணமாக அமைந்த தலம் இது என்பதால் இத்தலம் ஆதி சிதம்பரம் என்றும், சிவபெருமான் இங்குதான் பார்வதி தேவிக்கு வேத ரகசியங்களையும் ஓம் எனும் பிரணவ் மந்திர விளக்கத்தையும் உபதேசித்த புண்ணிய பூமியாகவும் இத்தலம் போற்றப்படுகிறது. பின்னர் ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கும் ஞானோபதேசம் செய்து முக்தி அளித்த தலம் இது. உலகிலேயே முதல் சிவன் கோவில் இதுவே என்று நம்பப்படுகிறது. இந்த ஆய்வு இக்கோவிலின் ஆழமான வரலாறு, தனித்த சிறப்புகள் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவத்தை விரிவாக விவரிக்கிறது. இத்தலத்தில் மொத்தம் 11 விநாயகர்கள் அருள்பாலிக்கிறார்கள். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள். ஆனால் உத்தரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இது இத்தலத்தின் அபரிமிதமான புண்ணியத்தை உணர்த்துகிறது. உத்தரகோசமங்கை என்ற பெயரே இத்தலத்தின் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. உத்திரம் என்றால் உபதேசம், கோசம் என்றால் ரகசியம், மங்கை என்றால் பார்வதி தேவி என்று பொருள். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதங்களின் இரகசியங்களை இத்தலத்திலேயே உபதேசித்ததால் இத்தலம் உத்தரகோசமங்கை எனப் பெயர் பெற்றது. இந்த உபதேசம் இத்தலத்தை தெய்வீக அறிவின் மையமாக மாற்றுகிறது. இந்த கோவிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு காலத்தில் இப்பகுதி மங்களவனம் என்று அழைக்கப்பட்டது. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இடையே நடந்த திருமணத்தின் போது தேவர்கள் அனைவரும் இங்கு கூடி சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம். அதனாலேயே இத்தலத்திற்கு மங்களநாதர் என்றும் இறைவிக்கு மங்களேசுவரி என்றும் பெயர் வந்தது. மேலும் இத்தலத்தில்தான் சிவபெருமான் முதலில் நடராஜர் கோலத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடினார் என்று நம்பப்படுகிறது. இங்கே வீற்றிருக்கும் மங்களேசுவரி அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்தவர். தன்னை நாடி வரும் பக்தர்களின் அனைத்து மங்களங்களையும் அருள்பவள். திருமணத் தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை போன்ற பிரச்சனைகளுக்காக இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அம்பாளின் சன்னதி தனிச்சிறப்புடன் விளங்குகிறது. ராவணன் தனது மனைவி மண்டோதரியை இத்தலத்திலேயே திருமணம் செய்து கொண்டதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. மேலும் மண்டோதரியின் பெயர் கோவில் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்தத் தகவல்கள் இக்கோவில் இராமாயண காலத்திற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் என்ற கருத்தை வலுப்படுத்துகின்றன. இது இத்தலத்தின் தொன்மைக்கு ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால், இங்கு பொதுவாக காணப்படும் 9 நவக்கிரகங்களுக்கு பதிலாக சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கோள்களுக்கு மட்டுமே சன்னதிகள் உள்ளன. ராவணனின் மனைவி மண்டோதரி இத்தல இறைவனை வழிபட்டு ராவணனைக் கணவனாகப் பெற்றதாகவும் புத்திரப்பேறு அடைந்ததாகவும் கதைகள் உள்ளன. மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற சொல்லாடல் இக்கோவிலின் அபரிமிதமான பழமையைக் குறிக்கிறது. பொதுவாக சிவபெருமானின் பூஜைகளில் தாழம்பூ பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் உத்தரகோசமங்கை கோவிலில் சிவபெருமானுக்கு தாழம்பூ படைத்து வணங்கப்படுகிறது. தாழம்பூவின் சாபத்தை நீக்கி இத்தலத்தில் பூஜைக்கு பயன்படுத்தப்படும் என்று இறைவன் அருளியதாக ஐதீகம். கைலாயத்தைப் போல சிவபெருமான் தனது குடும்பத்துடன் பார்வதி, முருகன், விநாயகர் இங்கு எழுந்தருளியுள்ளதால் இது தென் கைலாயம் என்றும் அழைக்கப்படுகிறது. கைலாய மலைக்குச் செல்ல முடியாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் கைலாயத்தை வழிபட்ட பலனைப் பெறலாம் என்பது ஐதீகம்.
திருவாசகம் அருளிய மாணிக்க வாசகர் பெறப்படுக்க காரணமான தலம் இது. திருவாசகத்தில் 38 இடங்களில் இக்கோவிலைப் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. சிவபெருமான் இங்குதான் தனது திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியுள்ளார். சைவ சமயத்தின் முக்கிய அடியார்களில் ஒருவரான மாணிக்க வாசகர் இத்தலத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். அவர் சிவபெருமானை இத்தலத்திலேயே தரிசித்ததாக கூறப்படுகிறது. தனது திருவாசகத்தில் இத்தலத்தைப் போற்றி பல பாடல்களைப் பாடியுள்ளார். ஒரு புராணத்தின்படி சிவபெருமான் நெருப்பு வடிவில் தோன்றி வேதங்களை சோதித்தபோது மாணிக்கவாசகர் தனது அசைக்க முடியாத பக்தியால் வேதங்களை காப்பாற்றினார். இதன் விளைவாக சிவபெருமான் மாணிக்கவாசகரை லிங்கமாக மாற்றினார். இது இத்தலத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. உலகிலேயே முதல் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய தலம் இதுவே என்று நம்பப்படுகிறது. ராவணனால் முதல் நடராஜர் சிலை இங்கிருந்துதான் உருவாக்கப்பட்டது என்ற கூற்று இத்தலத்தின் கலை மற்றும் ஆன்மீக மரபில் அதன் தனித்துவமான இடத்தைக் காட்டுகிறது. இதன் காரணமாக இக்கோவில் ரிஷிகள், ஞானிகள் மற்றும் சித்தர்களால் வழிபடப்பட்ட ஒரு புனிதத் தலமாக போற்றப்படுகிறது. சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான வலை வீசி மீன்பிடித்த நிகழ்வு இத்தலத்திலேயே நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. இந்த நிகழ்வு இத்தலத்தை புராண முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக ஆக்குகிறது. உத்தரகோசமங்கை திருக்கோவில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது. இக்கோவில் திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இது தென்னிந்திய கோவில்களின் சிறப்பம்சமாகும். இக்கோவிலில் 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. மேலும் இது மொத்தம் 16 கோபுரங்களைக் கொண்டுள்ளது. இந்த கோபுரங்கள் கோவிலின் பிரம்மாண்டத்தையும் கலை நுணுக்கத்தையும் எடுத்துக் காட்டுகின்றன. கோவிலின் நுழைவாயிலில் வாயில் கல் உருண்டையுடன் கூடிய 2 யாழி சிற்பங்கள் காணப்படுகின்றன. இந்த கல் உருண்டையை கையால் நகர்த்த முடியும் என்பது ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை அதிசயமாகும். இந்த சிற்பங்கள் பண்டைய சிற்பிகளின் திறமைக்கு சான்றாக விளங்குகின்றன. இக்கோவிலின் மிக முக்கியமான சிறப்பம்சங்களில் ஒன்று 5½ அடி உயரம் கொண்ட மரகதக் கல்லால் ஆன நடராஜர் சிலை ஆகும். 5½ அடி உயரமுள்ள இந்த மரகத நடராஜர் சிலை உலகிலேயே மிகப்பெரிய மரகதச் சிலைகளில் ஒன்றாகும். மரகதம் சூரிய ஒளியோ அல்லது சந்திர ஒளியோ பட்டால் உடனடியாக வெடித்துவிடும் தன்மை கொண்டது. இதனால்தான் இந்தச் சிலை ஆண்டு முழுவதும் சந்தனக் காப்பில் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதன் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. இந்த அரிய சிலை ஆண்டு முழுவதும் சந்தனக் காப்புடன் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மார்கழி திருவாதிரை அன்று மட்டும் இந்த சந்தனக் காப்பு நீக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது. மரகதச் சிலையின் மென்மை காரணமாக சிறிய அதிர்வுகளும் சிலையை சேதப்படுத்தும் என்பதால் பூஜையின் போது தாள வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. இது சிலையின் பாதுகாப்பிற்கு அளிக்கப்படும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. மார்கழி மாதம் திருவாதிரை திருநாளில் சந்தனக் காப்பு களையப்படும் போது அந்த சந்தனத்தை வெந்நீரில் கரைத்து அருந்தினால் தீராத நோய்கள் கூட தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. இது விஞ்ஞானத்தால் விளக்க முடியாத ஒரு அற்புதம். இக்கோவிலில் சகசலிங்கம் எனப்படும் 1008 லிங்கங்கள் கொண்ட ஒரு மண்டபம் உள்ளது. இது இத்தலத்தில் ஒரே நேரத்தில் மோட்சம் அடைந்த 1000 சிவ பக்தர்களை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த மண்டபம் பக்தர்களின் ஆழ்ந்த பக்திக்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. பாணலிங்கம் இத்தலத்தின் மற்றொரு தனிச்சிறப்பு. முக்கிய தெய்வங்களை வழிபடுவதற்கு முன் பாணலிங்கத்தை வழிபடுவது அதிக பலன்களை தரும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. பாணலிங்கம் என்பது நர்மதை ஆற்றில் இயற்கையாக கிடைக்கும் ஒரு அரிய லிங்க வடிவக் கல்லாகும். 1000 கல்லால் ஆன லிங்கத்தையும் 12 லட்சம் ஸ்வடிக லிங்கத்தையும் பூஜித்த பலன்களை ஒரு பாணலிங்கத்தை பூஜிப்பதால் பெறலாம் என்று கூறப்படுகிறது. இது பாணலிங்கத்தின் அபரிமிதமான சக்தியை எடுத்துக் காட்டுகிறது. கோவிலின் பெரிய புனித குளம் அக்னி தீர்த்தம் என அழைக்கப்படுகிறது. இந்த குளத்தில் கடல் மீன்கள் காணப்படுவது ஒரு அற்புதம் என்று கருதப்படுகிறது. இது இத்தலத்தின் இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும். மற்ற சிவன் கோவில்களில் பொதுவாக தடை செய்யப்பட்ட தாழம்பூ இத்தலத்தில் சிவபெருமானுக்கு படைக்கப்படுகிறது. பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையே நடந்த போட்டியின் போது பிரம்மா தாழம்பூவை தவறான சாட்சியாக பயன்படுத்தியதால் தாழம்பூ மற்ற சிவன் கோவில்களில் தடை செய்யப்பட்டது. ஆனால் இத்தலத்தில் சிவபெருமான் பார்வதிக்கு உபதேசம் செய்தபோது தாழம்பூவை சாட்சியாக கொண்டதால் இங்கு மட்டும் தாழம்பூ கொண்டு வழிபாடு செய்யப்படுகிறது. இது இக்கோவிலின் தனித்துவமான வழிபாட்டு மரபைக் காட்டுகிறது. இலந்தை மரம் இத்தலத்தின் ஸ்தல விருட்சமாக உள்ளது. இதுவும் கோவிலின் தொன்மைக்கு ஒரு சான்றாகும். இக்கோவிலின் தலமரம் இலந்தை.
இலந்தை மரத்தினடியில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியதாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மூலவர் மங்களநாத சுவாமி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். மரகதலிங்கம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது என்பது மிகவும் சிறப்பான அம்சம். மற்றும் மங்களேசுவரி அம்மன் தவிர பிரதோஷ நந்தி, முருகன், விநாயகர், சனி பகவான், காலபைரவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேசுவரர், பாலபைரவர் போன்ற பல தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன. முருகப்பெருமானின் வாகனம் இங்கு யானையாக மாற்றப்பட்டிருப்பது ஒரு தனிச்சிறப்பு. மாணிக்க வாசகருக்கு தனி சன்னதியும் இங்கு அமைந்துள்ளது. இங்குள்ள பஞ்சலோக நடராஜர் சிலை மிகவும் வித்தியாசமானது. இவர் வலதுபுறம் ஆண்கள் ஆடும் தாண்டவத்தையும் இடதுபுறம் பெண்கள் ஆடும் நளினமான கலைப்படைப்பாகவும் காட்சியளிக்கிறார். இது ஒரு அபூர்வமான சிற்பக்கலை வடிவமைப்பு. கோவில் வளாகத்தில் வராகி அம்மன் கோவிலும் அமைந்துள்ளது. இக்கோவிலில் பல்வேறு மன்னர்களின் பங்களிப்பு மற்றும் திருப்பணிகள் குறித்த கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. உருது மொழி கல்வெட்டுகளும் இங்கு கண்டறியப்பட்டுள்ளன. அவை இஸ்லாமிய மன்னர்களின் நன்கொடைகளை பதிவு செய்கின்றன. பாண்டிய மன்னன் மாறனின் 8ஆம் ஆட்சியாண்டில் ஒரு மண்டபம் கட்டப்பட்டதற்கான பாடல் கல்வெட்டும் இங்கு உள்ளது. மண்டோதரியின் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு இத்தலத்தின் இராமாயண காலத் தொன்மையை உறுதிப்படுத்துகிறது. இந்த கல்வெட்டுகள் கோவிலின் நீண்ட மற்றும் வளமான வரலாற்றை ஆவணப்படுத்துகின்றன. உத்தரகோசமங்கை திருக்கோவிலில் தினசரி 6 கால பூஜைகள் காலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெறுகின்றன. இந்த பூஜைகளில் அபிஷேகம், அலங்காரம், நைவேத்தியம் ஆகியவை அடங்கும். குறிப்பாக ஸ்வடிகலிங்கத்திற்கு தினமும் மதியம் அன்ன அபிஷேகம் செய்யப்படுகிறது. இக்கோவிலில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. மார்கழி திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம் இத்தலத்தின் மிக முக்கியமான திருவிழாவாகும். இத்திருநாளில் மரகத நடராஜர் சிலையில் உள்ள சந்தனக்காப்பு நீக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது. இது ஆயிரக்கணக்கான பக்தர்களை ஈர்க்கிறது. மேலும் திருக்கல்யாண வைபவம், வசந்தோற்சவம், 14 சிவ உற்சவம், அன்னாபிஷேகம், சிவராத்திரி போன்ற பிற முக்கிய திருவிழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகின்றன. இத்தலத்தில் வழிபடுவதால் பல நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தம்பதியர் ஒற்றுமை பலப்படும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை. திருமணமாகாதவர்கள் தாழம்பூ மாலை சமர்ப்பிப்பதன் மூலம் திருமணத் தடைகள் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. புதிதாக திருமணமானவர்கள் இத்தலத்தில் வழிபட்டால் மகிழ்ச்சியான மற்றும் நீண்டகால திருமண வாழ்வைப் பெறுவார்கள் என்றும் ஒரு நம்பிக்கை உள்ளது. இக்கோவிலின் ஆன்மீக அதிர்வுகள் ஆழ்ந்த தியானத்திற்கும் ஆன்மீக அமைதி, தெளிவு மற்றும் தானம் பெறுவதற்கும் உகந்ததாக கருதப்படுகின்றன. மேலும் இத்தலத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் கர்மவினைகள் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது. அருள்மிகு மங்களநாதர் மற்றும் மங்களேசுவரி உடனுரை உத்தரகோசமங்கை திருக்கோவில் அதன் 3000 ஆண்டுகளுக்கும் மேலான தொன்மை, தனித்துவமான தலவரலாறு, அரிய கட்டிடக்கலை மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் ஆகியவற்றால் ஒரு தனித்துவமான இடத்தைப் பெறுகிறது. உலகிலேயே முதல் சிவன் கோவில், முதல் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடிய தலம், மரகத நடராஜர் சிலை, யாழிக்கல் உருண்டைகள், தாழம்பூ வழிபாடு போன்ற பல அரிய சிறப்பம்சங்கள் இத்தலத்தை ஒரு வாழும் ஆன்மீக புதையலாக மாற்றுகின்றன. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற புகழ்பெற்ற வாசகம் இத்தலத்திலேயே உருவானது என்பது இதன் ஆன்மீக மகத்துவத்தை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இக்கோவில் பக்தர்களுக்கு ஆன்மீக அமைதி, தெளிவு மற்றும் வாழ்வில் நல்ல பலன்களை அருளும் ஒரு சக்தி வாய்ந்த மையமாக திகழ்கிறது. ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனிதத் தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். நமசிவாய சிவாய நம.